Hello students, இன்னைக்கு laws of motion chapter ஓட fourth part of the session பார்க்க போறோம். So இந்த வீடியோல என்ன கவர் பண்ண போறோம்னா motion along a circular road. So அதுல centripetal force and centrifugal force and banked road மெயினா நம்ம பார்க்க போறோம். And next one inclined plane. So inclined plane ஓட basics and also suppose inclined plane move ஆகுதுன்னா மேல இருக்க பிளாக்குக்கு pseudo force act ஆகும். அப்ப pseudo forceனா என்ன, அது எப்படி act ஆகுதுன்னு டீடைலா பார்க்க போறோம். So இப்போ questions பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி first time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ questions பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஒரு கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதோட மாஸ் வந்து 1000 kg. ஸோ அது பேங்க்டு கர்வ்ல வந்து மூவ் ஆகுது. ஸோ பேங்க்டு கர்வ் அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ நீங்க ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா ஹேர்பின் பெண்ட் இருக்கும், அந்த ரோடே வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கும். ஸோ அதை தான் பேங்க்டு ரோடுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்க, இந்த மாதிரி தான் ஸ்டாண்டிங்கா இருக்கும். திஸ் வில் மேக் அன் ஆங்கிள் தீட்டா அண்ட் அந்த தீட்டாவும் கொடுத்துட்டாங்க 45 டிகிரின்னு. ஸோ அவங்க கேட்கறது ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து கேட்கறாங்க. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இங்க ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு சொல்லவே இல்லை. இட்ஸ் a frictionless road. ஸோ அப்போ டைரக்டா இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா tan theta is equal to v square by rg. அண்ட் இந்த ஈக்குவேஷன் நீங்க டிரைவும் பண்ணிருப்பீங்க இன் ஸ்கூல். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். tan theta இடத்துல வந்து 45. ஸோ tan 45 is equal to v square by r இடத்துல வந்து 90 இருக்கு. ஸோ 90 g இடத்துல வந்து 10. ஸோ tan 45 வந்து 1. ஸோ இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 900 is equal to v square. ஸ்கொயருக்கு பதில் ரூட். அப்போ ரூட் 900 என்னது 3. ஸோ 2 0ல ஒரு 0 வெளியே வந்துடும். 13 meter per second. அதுதான் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி ஆஃப் த கார். ஸோ ஆப்ஷன் 2 is the right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுவும் டைரக்ட் ஃபார்முலா தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கார் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு இந்த கர்வ்டு ரோட் அண்ட் அந்த ரோடு வந்து பேங்க்டு ரோடுன்னு சொல்லியிருக்காங்க, மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதுல ஃப்ரிக்ஷனும் இருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் டயர் ஆஃப் த கார் அண்ட் ரோடு இஸ் மியூன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தே ஆஸ்கிங் த சேஃப் வெலாசிட்டி. ஸோ இதுவுமே என்சிஆர்டி புக்ல டைரக்ட் டெரிவேஷனா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்க, இது வந்து பேங்க்டு ரோட் அண்ட் ஆல்சோ இங்க ஃப்ரிக்ஷனும் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்னென்ன ஃபோர்ஸ் தான் இதுக்கு ஆக்ட் ஆகும்னா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ், சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர் நார்மல் அண்ட் கர்வ்டா போறனால சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அண்ட் அதை அப்போஸ் பண்றதுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லா காம்பனன்ட்ஸும் ரிசால்வ் பண்ணி தான் என்சிஆர்டி புக்ல டெரைவ் பண்ணிருப்பாங்க. நமக்கு டெரிவேஷன் வேணாம், டைரக்ட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ சேஃப் வெலாசிட்டியோட டைரக்ட் ஃபார்முலா வந்து ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 is the right answer. So இது டைரக்டாவே படிச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A car is moving in a circular horizontal track of radius 10 meter with a constant speed of 10 meter per second. So again motion in a circular roadல இருந்தா கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூஃப் ஆஃப் அ கார்ல ஒரு பாபை வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க ஆஃப் லென்த் 1 meter. அவங்க கேட்கறது ஆங்கிள் மேட் பை த வயர் வித் வெர்டிக்கல் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், இது நீங்க டிரைவ் பண்ணா அந்த பாபுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ், டென்ஷன் இதெல்லாம் ஆக்ட் ஆகும். இது ரிசால்வ் பண்ணா யூ வில் கெட் அன் ஈக்குவேஷன். கரெக்டா? பட் இதுக்கு ஆல்டர்னேட் மெத்தடும் இருக்கு. ஸோ நீங்க என்னதான் டிரைவ் பண்ணாலும் ஃபைனல் ஃபார்முலா இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் tan theta is equal to v square by rg. ஸோ ஆல்ரெடி ஆங்கிள் வச்சு கேட்கும் போது இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ டைரக்டா இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். ஸோ யூ கேன் ஸ்கிப் த டெரிவேஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வின்ற இடத்துல 10 ஸோ 10 ஸ்கொயர்னா 10 into 10 பை ஆர்ன்றது வந்து 10 கொடுத்துருக்காங்க, ஜியும் 10. அப்போ 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 1 மட்டும்தான் வரும். தட் இஸ் tan theta is 1. ஓகே, ஸோ தீட்டா எப்போ 1 வரும்? theta is equal to 45 டிகிரி. ஸோ இது வந்து டிகிரியில இருக்கு, பட் அவங்க ஆப்ஷன் பாருங்க ரேடியன்ல கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுன்னா மல்டிப்ளை பை 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 180. ஸோ அப்போ கேன்சல் பண்ணலாம். பை பை 45 பை 180 வந்து 4ன்னு கிடைக்கும். ஸோ we check the option. Option C is the right answer. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A block of mass 10 kg is in contact against the inner wall of a hollow cylindrical drum of radius 1 meter. ஸோ இனிஷியலா ஒரு சிலிண்டர் இருக்கு, அதுல ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் m வைக்கிறாங்க. அது இன்னர் வால்ல வந்து அப்படியே ஒட்டிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ அதோட மாஸ் வந்து mன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the coefficient of friction between block and inner wall of the cylinder is 0.1. ஸோ coefficient of friction கொடுத்துட்டாங்க. The minimum angular velocity needed for the cylinder which is vertical and rotating about an axis will be. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிலிண்டர் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதோட angular velocity ஒமேகா கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், இதுக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்டா ஆக்ட் ஆகும். ஓகே,
and next in the surface க்கு perpendicular normal act ஆகும் and parallel to the surface friction force வந்து act ஆகும். And also இந்த cylinder rotate ஆகுறனால நமக்கு centrifugal force act ஆகும் which is equal to the centripetal. So centripetalக்கு ரெண்டு ஃபார்முலா பார்க்கலாம். ஒன்னு mv square by r, இன்னொன்னு m omega square r. So நான் ஏன் இந்த ஃபார்முலா சூஸ் பண்றேன்னா ஏன்னா அவங்க கேக்குறது ஒமேகா தான். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸை ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ணும். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் கிராவிடேஷன் ஃபோர்ஸா இருக்கணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு எழுதலாம். ஓகே, ஸோ சிம்பிள். இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா எழுதலாம். So friction force ஓட formula வந்து coefficient of friction into normal. But normal opposite என்ன இருக்கு? Centrifugal force அப்போ coefficient of friction normal என்ற இடத்துல m omega square r. So இதுதான் friction. அப்போ அப்படியே substitute பண்ணலாம். Friction என்ற இடத்துல coefficient of friction mass omega square r is greater than or equal to mg. Okay, அப்போ m நமக்கு cancel ஆயிரும். Balance omega square is greater than or equal to g by r mu. Okay, so இந்த square opposite கொண்டு போனா root மாறிடும். Okay, so அப்போ omega is greater than or equal to root of g இந்த இடத்துல 10 substitute பண்ணலாம். r இந்த இடத்துல 1 கொடுத்திருக்காங்க. mu இந்த இடத்துல வந்து 0.1. Okay, simple. Multiply and divide by 10 பண்ணலாம். அப்போ நமக்கு 100 by 1. Okay, so root 100 that gives 10. So 10 radian per second. Okay, we'll check the option. Option 4 is the right answer. அடுத்து இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். given data clear-ஆ எடுக்கணும். Two stones of mass m and 2m are wheeled in horizontal circle. The heavier one is in a radius r by 2 and lighter one in radius r. So given data clear-ஆ எடுக்கலாம். ரெண்டு ஸ்டோன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோனோட மாஸ் வந்து m, செகண்ட் வந்து 2m. and heavier ஓட radius வந்து r by 2. So இதுதானே heavier. இதோட radius r by 2 and இதோடது வந்து r. அவங்க சொல்றது the tangential speed of a lighter stone is n times that of the value of the heavier stone. So let us consider heavy stone ஓட velocity வந்து v ன்னு எடுத்துக்கலாம். அவங்க சொல்றது light stone ஓட velocity n times the v அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and same centripetal force ன்னு சொல்லியிருக்காங்க. So இதோட force F1, F2 ன்னு எடுத்தாலும் and the centripetal force F1 is equal to F2. Okay, so இப்போ centripetal force தெரிஞ்சிருச்சு. அப்போ general formulaவே எடுத்துக்கலாம். That is F is equal to mv square by r. Okay, so step by step substitute பண்ணலாம். First one-க்கு பார்க்கலாம். அதோட m வந்து m தான். velocity v வந்து nv ன்னு கொடுத்திருக்காங்க. So nv the whole square by radius வந்து r. That is equal to F2 நம்ம பார்க்கலாம். அதோட mass வந்து 2m, velocity வந்து v square, radius வந்து r by 2. Okay, so common term எல்லாமே cancel பண்ணலாம். m will get cancelled. r will get cancelled, v will get cancelled. Balance n square that is equal to the 2 numerator க்கு போயிடுச்சுனா 4. So இந்த square opposite ல வந்துச்சுனா root 4 வந்து 2. So we'll check the option. n is equal to 2. Option 1 is the right answer. So அடுத்த question பார்க்கலாம். இது பார்க்க பெருசா இருக்கும் but it's a theoretical question. One end of the string of length L is connected to a particle of mass m and another end is connected to a small peg on a horizontal table. Okay, so initially ஒரு smooth horizontal table இருக்கு. அதுல இருந்து ஒரு string எடுக்கறாங்க. அதோட length L and அத வந்து ஒரு bob of mass m ஓட கனெக்ட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா if a particle moves in a circle with the speed v, net force on a particle கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த பார்ட்டிகல் வந்து சர்க்குலரா சுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த சர்க்குலரா சுத்துறதுக்கு காரணம் யாரு? டென்ஷன். பிகாஸ் இந்த ஸ்ட்ரிங் இருக்கறனால மட்டும்தான் அது சர்க்குலரா சுத்திட்டு இருக்கு. அப்ப இதுக்கு நெட் ஃபோர்ஸ் கேக்குறாங்க. கண்டிப்பா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். மேல வந்து டென்ஷன் இருக்கும். பட் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் டென்ஷன் தான். அப்போ ரொம்ப சிம்பிள். நெட் ஃபோர்ஸ் வந்து என்ன இருக்கும்னா டென்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இன்க்ளைன் பிளேன்ல இருந்து क्वेश्चन பார்க்கலாம். ஸோ இந்த क्वेश्चन கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். क्वेश्चन பார்க்கலாம். The upper half of an inclined plane of inclination theta is perfectly smooth while lower half is rough. Okay, so imaginary நம்ம inclined plane எடுத்துக்கலாம். ஸோ இந்த inclined planeல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேல இருக்க half part வந்து ஸ்மூத்தா இருக்கு. அதே lower part half part வந்து ரஃப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேல இருக்கிறது ஸ்மூத். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இங்க நான் வரையறேன். கீழே இருக்க பார்ட் வந்து ரஃப்பா இருக்கு. ஓகே, ஸோ அதாவது லைட்டா ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரஃப்பா இருக்கு. தட் மீன்ஸ் இட் ஹாஸ் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா
a block starting from rest. Okay, so அப்ப initial இந்த இடத்துல ஒரு block இருக்கு, அது restல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ initial velocity is 0. Okay, at the top of a plane will again come to the rest at the bottom. So எங்க restல இருந்து ஆரம்பிக்குதா? So bottomல reach பண்ணும்போது restலயே முடியுது. அப்ப இந்த இடத்துல velocity என்ன? 0. Okay, if coefficient of friction between block and the lower half of the plane is given by. So coefficient of friction கேக்குறாங்க. So ரொம்ப simple. So மேல இருக்கிறது வந்து ஸ்மூத்தான surface. கரெக்டா? அப்பனா gravitation force normal. அது மட்டும் தான் ஆக்ட் ஆயிருக்கும். அதே கீழ இருக்க surface வந்து ரஃப்பான surface. அப்ப gravitation force normal and friction ஆக்ட் ஆயிருக்கும். Okay. So இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். So first relation கண்டுபிடிங்க. மேல இருக்க half part கீழ இருக்க half partக்கும் distance same. So இங்க distance வந்து s னா lower blockலயும் distance வந்து s. And மேல smooth surfaceன்றனால acceleration இது நீங்க ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்பீங்க. That is a is equal to g sin theta. So smooth surfaceல ஒரு block வந்து accelerate ஆச்சுன்னா இதுதான் formula. தெரியலனா இப்ப நோட் பண்ணிக்கோங்க. Okay, so this is for the smooth. அதே ரஃப்பான surfaceல நமக்கு friction இருக்குமா? அப்ப acceleration என்னன்னா a is equal to g வந்து காமனா எடுத்துக்கலாம் sin theta minus coefficient of kinetic friction into cos theta. So இதுதான் நமக்கு acceleration. So இது most important. Suppose உங்களுக்கு தெரியலனா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய சம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Okay, so அப்ப distance சொல்லியாச்சு, acceleration சொல்லியாச்சு. கரெக்ட்டா? So இப்போ நம்ம process வந்து பார்க்கலாம். So இங்க என்ன நடந்திருக்கும் just imagine பண்ணுங்க. இங்க இனிஷியலா எனக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கு அண்ட் ஆக்சிலரேஷனால கண்டிப்பா அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இனிஷியலா இது ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, கீழே வர வர அது ஆக்சிலரேட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல ரீச் பண்ணும்போது ஒரு வெலாசிட்டி அது ரீச் பண்ணிருக்கும், அதை வீன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரஃப்பான சர்ஃபேஸ் வந்திருக்கா. ஸோ ரஃப்பான சர்ஃபேஸ் வரும்போது கண்டிப்பா டீஸ்லரேட் ஆகும். கரெக்டா? அப்ப டீஸ்லரேட் ஆகுதுன்னா இங்க ஏவை எப்படி எடுக்கணும்? நெகட்டிவ்ல எடுக்கணும். கரெக்டா? பிகாஸ் டீஸ்லரேஷனா ஏ வில் பி நெகட்டிவ். ஸோ இங்க மைனஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்ப டீஸ்லரேட் ஆகி கரெக்டா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ரெஸ்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்ல இங்க கேட்கறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஃப்ரிக்ஷன். ஸோ கிவன் டேட்டா ஃபர்ஸ்ட் கிளியரா எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து ஸ்மூத். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் வந்து நமக்கு என்னன்னா ரஃப். ஓகே, ஸோ ஸ்மூத் அண்ட் ரஃப் ரெண்டுத்துலையுமே வந்து டிஸ்டன்ஸ் வந்து சேம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம், டிஸ்டன்ஸ் எஸ். ஸோ ஸ்மூத்ல இனிஷியல் வெலாசிட்டி 0 அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி v நமக்கு என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்கிறோம். அதே ரஃப் சர்ஃபேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி v, ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 0வா? ஸோ இதில் இனிஷியல் வெலாசிட்டியை vன்னு எடுத்துக்கலாம். கமிங் டு த ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0. ஓகே, அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து அதே தான். ஆக்சிலரேஷன் இங்க a வந்து g sin theta. ஸோ சின்ஸ் இங்க டீஸ்லரேட் ஆகுறனால, தட் இஸ் ரஃப் சர்ஃபேஸ்ல டீஸ்லரேட் ஆகுறனால a is equal to minus of g sin theta minus mu k cos theta. ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்க டைம் ரிலேட்டடா எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கு. அப்போ எந்த ஃபார்முலா எடுக்கலாம்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as எடுத்துக்கலாம். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஸ்மூத்துக்கு சப்ஸ்டியூட் பண்றேன். ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிருமா? அப்போ பேலன்ஸ் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2, ஏக்கு பதிலா g sin theta, டிஸ்டன்ஸ் வந்து s. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, அண்ட் இதே மாதிரி ரஃப்புக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ரஃப்புக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி தான் 0. ஸோ இதே ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி வந்து v ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஏக்கு பதிலா என்னது? இட்ஸ் டீஸ்லரேட்டிங்கா. ஸோ அப்போ மைனஸ் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் முன்னாடி போட்டுட்டேன். g into sin theta minus coefficient of kinetic into cos theta and distance என்னது? s. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு வியுமே ஈக்குவேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபைன். ஸோ இந்த மைனஸ் எடுத்துக்க வேணா, இந்த மைனஸ் ஸ்கொயர் ஆனாலும் நமக்கு பிளஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணலாம். v ஸ்கொயர் அப்போ 2g sin theta into s, that is equal to இங்க மைனஸ் கண்டிப்பா போடணும் because it's decelerating. மைனஸ் 2g sin theta minus coefficient of kinetic into cos theta into distance வந்து s. ஓகே, ஸோ காமனாக இருக்க டேர்ம் எல்லாமே கேன்சல் பண்ணா s நமக்கு கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 2g கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் sin theta. இந்த மைனஸ் மறக்காம உள்ள கொண்டு போங்க. அப்படி உள்ள கொண்டு போனா sin theta மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ்
coefficient of kinetic into cos theta. Okay. So, இப்போ coefficient of kinetic தானே வேணும். இந்த sin இந்த side போயிடுச்சுன்னா sin plus sin வந்து 2 sin. கரெக்டா? So, 2 sin theta that is equal to coefficient of kinetic friction. இங்க cos இருக்கா? Cos இந்த side எடுத்துட்டு வந்துடலாம். So, cos theta. கரெக்டா? So, coefficient of kinetic friction is equal to 2. Sin by cos என்ன? Tan. So, tan theta. Okay. So, அப்ப answer வந்து coefficient of kinetic is equal to 2 tan theta. So, option பார்க்கலாம். Option 3 is the right answer. So, அடுத்த question, இது ஒரு high level question தான், but step by step carefully பார்க்கலாம். So, என்ன சொல்லிருக்காங்கன்னா, a block of mass m is placed on a smooth inclined wedge ABC of inclination theta. So, the inclined plane இருக்கு, அது மேல ஒரு block of mass m வச்சிருக்காங்க. The wedge is given an acceleration a towards right. அதாவது இந்த inclined plane right sideக்கு மூவ் பண்றாங்க. So, அப்போ மேல இருக்க பிளாக்குக்கு pseudo force ஆக்ட் ஆயிருக்கும். So, pseudo force எப்பவுமே ஆப்போசிட்டா தான் ஆக்ட் ஆகும். Okay, it's a imaginary force. Okay, so அப்போ inclined plane right side போகுதுன்னா object of mass m க்கு left sideல pseudo force ஆக்ட் ஆகும் with the acceleration a. இப்போ அவங்க கேட்கறது the relation between a and theta for the block to remain stationary on the wedge. So, இப்போ எனக்கு இந்த block வந்து ரெஸ்ட்ல இருக்குறோம்னா என்ன acceleration கொடுத்து இந்த inclined plane இழுக்கணும்னு கேக்குறாங்க. Okay, so இந்த diagram ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா? So, அதனால கொஞ்சம் பெருசா வரைஞ்சிக்கலாம். So, let us consider you have an inclined plane makes an angle theta. Okay, so first நம்ம forces எல்லாம் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? So, first எனக்கு இங்க block of mass m இருக்கு. So, எனக்கு இங்க என்னென்ன forces act ஆகுதுன்னு பார்க்கலாம். So, first one default-ஆ gravitation force downward act ஆகும். அது வந்து mg. And எப்பவுமே surface-க்கு perpendicular-ஆ normal force act ஆகும். இது n. Okay. And நமக்கு இங்க dotted line எடுத்தோம் அப்படின்னா நமக்கு this makes an angle theta. Because inclined plane-ஓட angle theta-ல அதே theta தான் இங்கேயும் வரும். அப்போ mg வந்து resultant எனக்கு இங்க angle make பண்ணிருக்கு. அப்போ இது x-axis. So, எப்பவுமே ஒரு vector இதோட x-axis make பண்ணுதோ அதுதான் cos theta. Okay. So, this you can write it as mg cos theta. அப்போ இதுக்கு perpendicular-ஆ இப்படி இருக்குமா? கரெக்டா? So, இது நமக்கு என்னன்னா mg sin theta. Fine. So, default-ஆ என்னென்ன forces act ஆகும் அதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? inclined plane-ஐ right side இழுக்கிறாங்க. கரெக்டா? அப்போ இந்த block-க்கு எப்படி force act ஆயிருக்கும்? left side act ஆயிருக்கும் with a force. இங்க acceleration தானே கொடுத்திருக்காங்க, நம்ம force-ஆ எழுதிடலாம். F is equal to ma எடுத்துக்கலாம், where m is the mass of an inclined plane. So, எனக்கு right side ஒரு force கொடுத்திருக்காங்க, that is F is equal to ma. அப்ப எனக்கு block-க்கு left side pseudo force act ஆகும் with the same force F is equal to ma. Okay. So, அப்ப இதுவும் components பிரிக்கணுமா? Again, இங்கேயும் நம்ம dotted line எடுக்கலாம். So, அப்ப dotted line எடுத்தோம்னா ரொம்ப simple, alternate angle தான் சேமா இருக்கும். இது theta-னா இது theta dash. அப்போ இதுதான் theta. Okay. So, மாறி மாறி தான் இருக்கும். So, அப்போ இது theta-னா இதோட angle make பண்ணுது. So, this will be ma cos theta. Okay. And அதுக்கு perpendicular எது இருக்கு? இது இருக்கா? So, அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? Again, ma sin theta. Okay. ரொம்ப simple. Fine. So, இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த block வந்து ரெஸ்ட்ல இருக்கணும். அப்ப acceleration என்னன்னு கேக்குறாங்க. ரொம்ப simple. இந்த block வந்து எனக்கு இப்படிதான் மூவ் ஆகணும். கரெக்டா? So, எனக்கு downward force வந்து mg sin theta இருக்கு. upward என்ன இருக்கு? ma cos theta இருக்கு. So, just imagine, இப்போ இந்த block-க்கு ரெண்டு பக்கமும் force act ஆகுது. Suppose இந்த ரெண்டு force-உம் equal-ஆ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு object rest that is stationary-ல இருக்கும். அவ்வளவுதான். So, அப்போ equate பண்ண ஆரம்பிக்கலாமா? So, equate பண்ணலாம். That is, எனக்கு pseudo force வந்து ma cos theta that has to be equal to the gravitation force that is mg sin theta. அப்போ இங்க பார்க்கலாம், நமக்கு cancel ஆயிரும். அப்போ a நம்ம கண்டுபிடிக்கிறோம். cos இந்த side வந்துருச்சுன்னா a is equal to g sin theta by cos theta. That will give tan theta. Okay. So, we'll check the option. Option 4 is the right answer. And in the question-க்கு வந்து acceleration நீங்க டைரக்டாவும் தெரிஞ்சுக்கலாம். It will be easy. Okay students, இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. And இந்த questions-ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. And இதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you students.